நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி நடத்தக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள். சோ இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் இலவசமாக பாத்தீங்கன்னா ஒன்லைனா இந்த பயிற்சி வகுப்புகளானது நாளை முதல் நமது குழுவின் சார்பாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம நினைச்சிரோம் பயிற்சியானது கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 11 யூனிட் ஆனது சிலபஸா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்துக்கிற பட்சத்துல ஹிஸ்டரி பாடப்பிரிவுல 10 யூனிட் பாத்தீங்கன்னா சிலபஸா கொடுத்திருக்காங்க. சோ இந்த 11 யூனிட் தமிழுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம பயிற்சியும், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு 10 யூனிட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு யூனிட் வைஸா பயிற்சியும் நம்ம என்ன செய்ய போறோம், நமது குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போறோம். நாளை திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி முதல், அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி முதல், சரிங்களா, பிப்ரவரி 14ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், தமிழுக்கு பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் என்பதை தவிர்த்துட்டு இலக்கிய வரலாறு புத்தகத்துக்குள்ள போயிட்டு அதற்கு பிறகு மூல புத்தகத்துக்குள்ள வரலாம்னு இலக்கிய வரலாறு புத்தகத்திற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 தேர்வுகளானது நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு இலக்கிய வரலாறுக்கு கொடுக்கிறோம். அதுக்கு பிறகு பள்ளி பாட புத்தகம், அப்புறம் மூல புத்தகம் சொல்லி இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது வாரத்திற்கு 2 நாட்கள் சொல்லி நம்ம நினைச்சிரோம் ஸ்டார்ட் பண்றோம். ஹிஸ்டரி பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிரோம், மூல புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், பயிற்சியானது ஸ்டார்ட் பண்றோம். தேர்வும் மூல புத்தகத்துல இருந்து இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க நினைச்சலாம் தேர்வு எழுதுவதற்கு வழிமுறையை உருவாக்கிக்கலாம். இது போக நம்ம நினைச்சிரோம் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம், பயிற்சி வகுப்புகள் கொடுக்கிறோம். சோ இதனை குறித்த A to Z இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், தெளிவாக பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் பாடப்பிரிவு, அதற்கடுத்து ஹிஸ்டரி பாடப்பிரிவுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 2 பாடப்பிரிவிற்கும் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னென்ன பண்ண போறோம் அங்கிற தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிடும். தமிழ் பாடம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ். சோ இந்த தமிழுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட் சொல்லி பாத்தீங்கன்னா இயல்கள் 11 இயலானது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பயிற்சியானது யூனிட் 1. இந்த யூனிட் 1ல நாளை நம்ம கொடுக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள். அகத்தியலிங்கம் அவருடைய புத்தகத்துல இருந்து திராவிட மொழிகள் சொல்லி என்ன செய்யறோம், இந்த புத்தகமானது நம்ம தயார் பண்ணி இந்த புத்தகத்துல இருந்து பயிற்சியானது நம்ம கொடுக்கிறோம். அப்ப இந்த திராவிட மொழிகள் இந்த பயிற்சியை பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் 2 வால்யூம். அகத்தியலிங்கத்தோட புக்கு பாத்தீங்கன்னா 2 வால்யூமாக இருக்கக்கூடியது. முதல் வால்யூம்ல நம்ம பயிற்சியை கண்டினியூ பண்றோம். அது முடிஞ்ச பிறகு 2வது வால்யூம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நாளையில இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற பேட்டர்ன்ல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ அது போக பாத்தீங்கன்னா அடுத்து தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் சாரோட புக்கு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 2. சோ இதே மாதிரி 11 யூனிட்டுக்கான பயிற்சி இலவசமாக சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த பயிற்சி வகுப்பை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. காலை 7 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியானது உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். சோ இந்த பயிற்சிக்கு அடுத்தபடியாக டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். மொபைல் ஆப்ஸ்ல போது அதற்கான நுழைவு கட்டணம் செலுத்திதான் இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கிற முடியும். சோ மற்ற தகவலுக்கு நீங்கள் குழுவை தொடர்பு கொண்டு நுழைவு கட்டண டீடைல் எப்படி செலுத்தணுங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பயிற்சி வகுப்பு முழுக்க இலவசமாக நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம்.
சோ இதுல ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி உள்ள வரும் பொழுது கொஸ்டின் பேங்க்னு வரும் பொழுது இந்த இரண்டும் தமிழுக்கு, ஏன்னா உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நான் சொல்லிட்டேன், டெஸ்ட் பேஜ் சொல்லிட்டேன், ஸ்டடி மெட்டீரியல் சொல்லும்போது நம்ம ரெண்டு கேட்டகரி, சுபைக்குழுவினுடைய கையேடு, அதே மாதிரி மூல புத்தகங்களினுடைய தொகுப்பு. சோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மூல புத்தகங்கள் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பகுதி இந்த மூல புத்தகம். அதற்கான ரேட் என்ன, நமது சுபைக்குழுவின் சார்பாக இந்த மூல புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம என்ன செய்யறோம், அனுப்பி வைக்கிறோம். அப்ப அதற்கான ரேட் என்ன, ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்டுக்கான தொகை எல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். இதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த பிடிஎஃப் இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம். யூனிட் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் 2 வால்யூம் புக்கு, அதனுடைய விலை 550. அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் மொழி வரலாறு 3 புத்தகம். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இக்கால மொழியியல் முத்து சண்முகம், இக்கால மொழியியல் சண்முகம் பிள்ளை. அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள், நன்னூல் எழுத்து சொல் சோம இளவரசு. அதே மாதிரி யாப்பு தமிழ் அண்ணன், யாப்புக்கு தமிழ் அண்ணன். அதே மாதிரி யூனிட் 3ல தண்டி அலங்காரம் திருஞான சம்பந்தர் புலியூர் கேசிகன், 2ல எந்த புக்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிட் 4 ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க தகவலானது தொகுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த புத்தகமானது தயார் செஞ்சு கொடுக்குறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு புக்குக்கான ரேட். சோ இதுல நமது சுபைக்குழுவின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 4500 ரூபாய் சொல்லி இந்த புக்கானது டோட்டலா இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம மெட்டீரியல் தயார் பண்ணிருக்கோம். அது தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம். இல்ல மூல புத்தகங்கள் நம்மளுக்கு டைம் இருக்குது, மூல புத்தகங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய பயிற்சியில அந்த புக்லயே நீங்க குறிப்பு எடுத்து படிப்பதற்கு தோதா இருக்கும். மூல புத்தகம் தேவைனாலும் அதற்கான தொகையை கட்டி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். சோ அதற்கான பேமெண்ட் டீடைல் ஃபுல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம், உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக கொஸ்டின் பேங்க்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட 50,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த 50,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல 25,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன் லைனா நம்ம கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி 25,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது 4 ஆப்ஷனோட நம்ம கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி 2 பேட்டர்ன்ல நம்ம கொஸ்டின் பேங்க் கொடுக்கிறோம். சோ தேவைங்கிற பட்சத்துல அதை பயன்படுத்திக்கலாம். இல்ல ஸ்டடி மெட்டீரியல் கம்பல்சரி, அதோட டெஸ்ட் பேஜ் கம்பல்சரி. இது ரெண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு பிறகு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி, அப்புறம் அதனுடைய பிடிஎஃப் என்ன ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கொஸ்டின் பேங்க் வேணும்னா முழுமையாக 50,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கொடுக்குறோம், அதை வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் ஒவ்வொன்றுக்கான தொகை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மூல புத்தகங்களை நீங்க தேவைங்கிற பட்சத்துல இதை நீங்கள் முழுமையாக என்ன செய்யலாம், மூல புத்தகத்தை பயன்படுத்திக்கலாம். பயிற்சி வகுப்பு நாளையிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ 100% அரசு பணி உத்தரவாதத்திற்கான அனைத்து தகவல்களுமே தொகுத்து இந்த பயிற்சியில கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இறுதி வாய்ப்பாக இந்த 2024ல நான் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தொகுப்பு இது. ஸோ அப்போ டெஸ்ட் பேஜ் எல்லா டீட்டெயிலும் தமிழுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அதற்கான மூல புத்தகத்தினுடைய தொகுப்பு என்ன, அதனுடைய பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நான் சொல்லிட்டேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஹிஸ்டரி பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஹிஸ்டரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இயல்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயல்கள் 10 யூனிட் ஆனது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 யூனிட்டுக்கும் நம்ம கையில இருக்க வேண்டிய புத்தகம் மூல புத்தகம் என்ன, ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது. வேற எதையுமே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அனைத்து தகவல்களுமே இந்த புக்லயே நம்மளுக்கு கிடைச்சிருது, மூல புத்தகத்திலேயே. இதையுமே நம்ம தொகுத்து என்ன செய்யறோம், மெட்டீரியலா கொடுக்குறோம். மூல புத்தகங்கள் வேணுங்கிற பட்சத்தில் நீங்க தனித்தனியாகவும் வாங்கி கொள்ளலாம். சோ இந்த மூல புத்தகத்துல நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு
சு வெங்கடேசன் அவருடைய புக்ல இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல் பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய முதல் புத்தகம், பயிற்சிக்கான முதல் புத்தகம். அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இந்திய வரலாறு. சுதந்திரத்திற்கு முன் இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அறிமுகம், சமகால இந்திய வரலாறு, சுதந்திரத்திற்கு பின் இந்தியா, பல்லவர் வரலாறு, பாண்டியர்கள் வரலாறு, சேர மன்னர்களின் வரலாறு, சோழ மன்னர்களின் வரலாறு, தமிழக வரலாறும் பண்பாடும். 2 ஆசிரியருடைய புக் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நம்ம பயன்படுத்திக்கலாம். ராச மாணிக்கனார், கே பிள்ளை. அதே மாதிரி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, முற்கால தமிழ்நாடு வரலாறு, ஐரோப்பிய வரலாறுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 14 மூல புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் இங்க கொடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கான ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிறக்கூடியது உங்களுக்கான மூல புத்தகம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 புத்தகங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கொரியர் மூலம் அனுப்புறோம். 15 புக்ல 10 புத்தகம் இந்த தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செய்யறோம், பிஜி யூஜி இந்த புத்தகத்தை கவர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். மீதி 5 புத்தகமானது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு 5 புத்தகம் சொல்லி மொத்தம் 15 புத்தகம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலாக ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன செய்யறோம், மூல புத்தகத்தை கொடுக்குறோம். இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலா தயார் பண்ணியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணி 25,000 வினா விடைகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பேங்க்கும் நம்ம ஹிஸ்டரிக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழுக்கு மாதிரியே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்கள், புதன்கிழமை வருகின்ற 14ஆம் தேதியிலிருந்து நம்ம நினைச்சிரோம் ஸ்டார்ட் பண்றோம். புதன் ஞாயிறுன்னு சொல்லி 2 நாட்கள் டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு தயார் பண்றோம். பயிற்சி வகுப்பு நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. நாளைக்கு தமிழுக்கு கொடுக்குறோம், அடுத்த நாள் வந்து ஹிஸ்டரி, அதுக்கடுத்த நாள் தமிழ், அதுக்கடுத்த நாள் ஹிஸ்டரின்னு சொல்லி மாறி மாறி நம்ம கொடுக்க போறோம். மாலை வேலைகள் நம்ம என்ன செய்ய போறோம், இதற்கு பயிற்சியானது கொடுக்க போறோம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு, மாலை வேலையில நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி மாலையில இருக்கும். ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக தொகுத்துக்கோங்க. சோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் எல்லாமே நம்ம தயார் பண்ணியிருக்கோம். தேவைங்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2024 நான் என்ன செய்யணும், பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான தொகுப்பு. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுல தமிழ் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மூவ் அப் புக்ல இருந்து முதல் பகுதி. ஸோ அதற்கான கண்டென்ட் ஃபுல்லாமே நம்ம இங்க கொடுத்துருக்கோம், என்னென்ன புக்கு. ஸோ இந்த புக்கையுமே நீங்க நினைச்சீங்க தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு மிக விரைவில் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய பயிற்சியை சிறந்த முறையில் பயன்படுத்தி இந்த 2024 நடைபெறக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தேர்வு நடைபெறும். எஸ்ஜிடிக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க பேப்பர் 1க்கு. இது போக பிஜிடிஆர்பி இருக்கும். இந்த பிஜிடிஆர்பியை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள சுபைக்குழுவின் பயிற்சி கையேடு தேர்வுகளை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.